என் பேர் ராஜி. வந்து ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா? இல்ல, இந்த இந்த ஏரியா என்ன பகுதி வருது? தனமாப்பேட்டை. நீங்க உங்க வீடு எங்க இருக்கு? நம்ம வீடு வந்து நம்ம டீனர் பிரிட்ஜ் ஏரியா ஆர்கேபுரம். சரி, இப்போ வந்து எத்தனை வருஷமா இந்த பணியை செய்றீங்க? 24 வருஷமா ஆகுது. சரி, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா எது சொல்லுவீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனை? நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க, நல்லா இதுதான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து குறைச்சலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்து 6 மணிக்கு வந்தா 8 மணி வரைக்கும் நிறையா வேலை செஞ்சுட்டு போறோம். அதுக்கேற்ற சம்பளம் நல்ல மாதிரியா கொடுக்குறாங்க. 8 தூட்டி தான், 6ல இருந்து 2. உங்க பிள்ளைங்கெல்லாம் எங்க படிக்கிறாங்க? என் பொண்ணு டிப்ளமோ முடிச்சு இல்ல, நீங்க எங்க இதுல படிக்க வச்சீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்லயா? பச்சை முடிச்சு அவ்வளவுதான். அப்ப படிக்க வைக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க? பிரைவேட்ன்றது கவர்மெண்ட் தான். எய்டட் ஸ்கூல்ல? ஆமா, எந்த ஸ்கூல் வேணாலும் கவர்மெண்ட்ல. சரி, நீங்க என்ன சொந்த வீடா வாடகை வீடா? நம்மளுக்கு சொந்த வீடு பிச்சு அயோத்தி குப்பத்திலையா? இந்த பணி உங்களுக்கு நிறைவே தருது? என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மாதிரி இருக்குது. நல்ல சம்பளம், என்ன பிரச்சனை இல்லாம அதுக்கப்புறம் எந்த குறை இல்லாம நடத்துறாங்க. இப்போ நான் வந்திருக்கிற இடம் டி நகர், அதாவது சென்னையில் உள்ள தியாகராய நகர். அங்கே தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் அது எங்கே இருக்குன்னா கனவாப்பேட்டையில் இருக்குது. முதல்ல நான் ஒருத்தவரை இன்டர்வியூ பண்ணல, ஒரு துப்புரவு தொழிலாளி, அவர் சொன்ன ஹோட்டலு. அங்கே உட்காந்து நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒருத்தவரை விட்டு வீடியோ எடுக்க சொன்னேன். ஹோட்டல் நல்லா இருக்குது. 3 இட்லி 1 வடை சாப்பிட்டா 32 ரூபா. சூப்பராக இருந்தது. இந்த கடையில் உள்ளவருடைய நேர்காணல். எத்தனை வருஷம் ஆச்சு? 27 இயர்ஸ். ஓனர் பேர் என்னங்க? ஓனர் பேர் சங்கர். அவரு முதல்ல கடை வச்சிருந்தாரா? இல்ல, அதுக்கு முன்னால அவரோட வீடு இங்கதான் இருக்குங்களா? பக்கத்துல இருக்கு. எத்தனை பேர் ஐயா வேலை செய்யறாங்க இந்த கடையில? சென்னை டி நகரை பற்றி பல தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இருக்கிற இந்த இடத்து பேர் முத்துரங்கன் சாலை. இங்கே இருக்குல்ல இந்த டாய்லெட்டு, அது பின்புறம் கனவாப்பேட்டை சுடுகாடு. ரொம்ப ஃபேமஸான சுடுகாடு. நீங்கள் சென்னைக்கு பிழைக்க வந்துட்டீங்க, ஒரு இடம் வேணும், உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் இந்த பக்கம்தான். குறைவான வாடகையில் வீடு கிடைக்கும். இந்த இடத்தை சேர்ந்தவருடைய நேர்காணலை பார்க்கலாம் வாங்க. என்னோட பேர் வந்து கார்த்திகேயன் ஐயா. நீங்க இந்த வண்டியோட ஓனரா? ஆமாய்யா, என்னோட வண்டி தான் அது. நீங்க இந்த ஏரியா? ஆமா, டி நகர் ஏரியா தான். உங்க குடும்பம்லாம் எல்லாருமே இங்கதான். நான் பிறந்தோம், எங்க அப்பா அம்மா பிறந்தது இங்கதான். இங்க இருந்தாக்கா எந்த இடம்? நம்ம கர்மாப்பேட்டை, டி நகர் கர்மாப்பேட்டை சொல்லுவாங்க. அது அப்பெல்லாம் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்லாம் இருக்காது. குடிசைகளா இருந்த இடம் தான் அது. இப்போ இதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள டெவலப் ஆகி டி நகர் சொல்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. சரி, உங்களுக்கு குழந்தைகள் எத்தனை? எனக்கு ஒரு பையன் இருக்காயா. அவன் என்ன பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு? ஆமா, இங்க பிரைவேட் ஸ்கூல் லிட்டில் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கல? இல்ல, இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஆனா ஆக்சுவலா இந்த வருஷம் சீட் கிடைக்கல. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். பையன் எத்தனாவது படிக்கிறான்? இப்ப 4வது படிச்சிட்டு இருக்காயா. சீட்டு கிடைக்கல. ஏன்னா எங்க ஏரியால வந்து ரொம்ப நல்ல எல்லா காம்படி ஸ்கூலும் ஈஸியா ஃபில் ஆயிடும், கிடைக்காது. எங்க இருக்கு அந்த ஸ்கூலுக்கு சொன்னீங்க? ஆக்சுவலா இங்க கர்மாப்பேட்டையில ரயில்வே பண்ற பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அதோட அதுக்கப்புறம் கூட சேதப்பட்டு தான். ஸோ 2 இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஷார்டேஜ் இருக்கு. அப்பா காலத்துல இருந்து இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். அப்பா வந்து 80ல ஆரம்பிச்சாரு. நான் அப்பா கூட ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு 2000த்துல ஆரம்பிச்சேன். ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அப்பா கூட தான் இருக்கேன். போதுமான வருமானம் நல்லபடியா இருக்கு. அதுவும் இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த டி நகர் நல்லா இருக்கும், எப்பவுமே பிரச்சனை இருக்காது. நிறைய கமர்ஷியல் ஏரியான்றதால நிறைய பிசினஸ் இருக்கும். சொந்த வீடுங்க? இல்ல, சொந்த வீடு தாங்க ஐயா. இங்க டி நகரை எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கிறதுன்னு எதை சொல்லுவீங்க? ஒண்ணு இல்லையா, சிம்பிளா சொல்ல போனா, நீங்க இப்ப ஒரு புதுசா ஒரு ஏரியால வந்து செட்டில் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. எந்த கண்டிஷன்ல எவ்வளவு எந்த படிச்சிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீ டி நகர்ல வந்துட்டுனா உங்களால உங்களோட லைஃப் நீங்க செட்டில் பண்ண முடியும். ஏன்னா ஈவன் உங்களுக்கு லோயர் சின்னதாக ஒரு மூட்டை தூக்குற வேலையில ஆரம்பிச்சு ஒரு மேனேஜர் வரைக்கும் இங்க வேலை கிடைச்சிட்டே இருக்கும். அந்த வேலை வாய்ப்புக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கு. அதனால எனக்கு டி நகர் ரொம்ப பிடிக்கும். 1916 ஜஸ்டிஸ் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த கட்சி வந்து பிராமணர்கள் அல்லாத கட்சி. அந்த கட்சியை துவக்கினவர்களில் முக்கியமானவர் வந்து தியாகராய செட்டியார். அவருடைய பேரில் தான் இந்த இடம் டி நகர்னு அழைக்கப்படுது. அதுக்கு முன்னால் இந்த இடம் மாம்பழம்னு அழைக்கப்பட்டது. இது வந்து நகர்ப்புற நலவாழ்வு மையம். இங்கே ஒரு டாக்டர் 2 நர்ஸ் இருப்பாங்க. காலையில் 7லேருந்து 11, சாயங்காலம் வந்து 4 to 6. அது இங்கே பாருங்கள், எடுத்தது வந்து இலவச மினிகால். இங்கே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க கல்யாணம் எந்த நிகழ்ச்சியும் நடத்திக்கலாம்.
அடுத்தது நம்ம வந்து இதே ரோட்டு வழியாக தான் வந்து விட்டுருக்கோம். ஞானவாபி இது தன்மை என்னங்கிறத பற்றி இங்கே உள்ளவர் விளக்கமாக சொல்கிறாரு. வாங்க கேட்கலாம். மாம்பலம் ரவி, சிலரால் என்னை சிவாஜி ரவி என்று அழைப்பார்கள். இரண்டாவது, நான் வந்து சென்னையில் பிராமணர்கள் மதத்தில் பிராமண இனத்தில் யாராவது மரணமடைந்தால் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்யும் ஒரு சமூக சேவகர். இப்பொழுது நீங்கள் பேட்டி எடுக்கும் இடம் பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் நடக்கும் இந்த ஈமச்சிரிக்கை காரியங்கள் 9, 10, 11, 12 என்ற சவுண்டி சமாச்சாரம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும் இடம். இங்கு மிகவும் மக்களுக்கு ஏற்றபடி அவர்கள் வசதிகளுக்கு ஏற்றபடி மிகவும் குறைந்த செலவில் தர்ம காரியங்கள் செய்யும் இடம். இந்த இடம் என்பது பிராமணர்களும் செய்வார்கள், மற்ற இனத்தவர்களும் செய்வார்கள். இங்கு இந்த காரியங்களை செய்தால் பித்ருக்கள் நல்லபடியாக சொர்க்கத்துக்கு போய் சென்றடைவார்கள் என்பது இந்து தர்மத்தினுடைய தர்மம். இது ஸ்ரீ ராம் சமாஜ் என்ற அமைப்பால், அது காஞ்சி மகா பெரிவர் அவர்களால் துவக்கப்பட்டு 75-80 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுக்கு பக்கத்தில் வந்த ஆதித்யா ஹால், இது ஒரு திருமண மண்டபம். நீங்கள் டி நகரில் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் சுமார் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு சம்பந்தப்பட்ட மொத்தம் 10 ஸ்கூலு இங்கே டி நகர் பகுதியில் மட்டும் இருக்குது. இந்த மிஷன் 75 வருடத்துக்கு முன்னாலிருந்து கல்வி பணி ஆற்றிட்டு வராங்க. இதே பகுதியில் இருக்கிற ஜெயின் காலேஜ் ஃபார் உமன் 2005 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் தற்சமயம் 3400 மாணவிகள் கல்வி கற்கிறாங்க. இந்த ரோடை கடந்து நம்ம போகிறோம். போகும்போது அது தெரியுது பாருங்க, அந்த ஸ்கைவாக் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ரோடு பேர் மேண்ட்லி ரோடு. மேண்ட்லி யாருன்னு பல பேருக்கு தெரியாது. அவர் ஒரு இன்ஜினியரு. டி நகரில் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அதனால் அவருடைய பேரில் இந்த ரோடு இருக்குது. இது நடந்தது 1925க்கு பிறகு. இப்போ நீங்கள் பார்க்குறது மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த இடம் இதுலேருந்து இங்கே லெஃப்டில் திரும்பணும்னு வச்சுக்கிங்க, அது வந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்கு போகிற வழி. டி நகர் தென் சென்னையின் இதே பகுதி. டி நகரோடைய நார்த்து பகுதியில் நுங்கம்பாக்கமும், ஈஸ்ட் பகுதியில் தேனாம்பேட்டை மவுண்ட் ரோடு இருக்குது. சவுத்து சைடில் சைதாப்பேட்டையும், வெஸ்ட் சைடில் கோடம்பாக்கமும் இருக்குது. நான் நிற்கிற இந்த இடம் டி நகர் டெர்மினஸ் உடைய நுழைவு பகுதி. இங்கே வந்து ஸ்கைவாக்குடைய டாய்லெட்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே நுழைகிறோம். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படி இருந்தது. 2022க்கு பிறகு எம்டிசி மெட்ரோபாலிட்டிஷியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இங்கிருந்து பல இடங்களுக்கு, சென்னை நகரை சுற்றி பல இடங்களுக்கு பஸ் வசதி நிறையா இருக்குது. பெங்களூரில் இருக்கிற மாதிரி ஒன் டே பாஸ் இங்கே கிடையாது. முதல்ல இருந்தது, இப்போ கிடையாது. மாத பாஸு, அதாவது 1000 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த போர்டை பாருங்கள், அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத படித்து பார்த்துக்குங்க. இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதர பகுதிகளுக்கு, அதாவது சென்னையில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு 85% பஸ் வசதி இருக்குது. முக்கியமான இடங்கள் எல்லா இடங்களுக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குது. இப்போ நாம் டெர்மினல்லேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த ரோடு மேலே இருக்குல்ல, இந்த ரோடு வந்து உஸ்மான் ரோடு, அதாவது மவுண்ட் ரோட்லேருந்து நுங்கம்பாக்கம் முன்னால் வரைக்கும் போகிறது உஸ்மான் ரோடு. இதை பற்றி பின்னால் நான் சொல்கிறேன். கிருஷ்ணவேணி தியேட்டர் 1946 இது கட்டி முடிக்கப்பட்டது. வடபழனியில் உள்ள கமலா தியேட்டர், அதனுடைய ஓனர் சிதம்பரம் செட்டியார். அவர்கிட்டேருந்து 1968 எஸ்எம் ராமநாத செட்டியார் இந்த தியேட்டரை வாங்கினார். 2018 இந்த தியேட்டரை மூடிட்டாங்க. பலவித ரூமர் அப்போ இருந்தது. தியேட்டர் விற்கப்பட்டது, சரவணா ஸ்டோரு முதலாளி வாங்கிட்டாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூமர் இருந்தது. ஆனால் 2021 திரும்பவும் இந்த தியேட்டரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி திறந்தாங்க. தீபாவளி அன்னைக்கு இந்த தியேட்டர் திறந்தாங்க. அப்போ ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த படம் இங்கே ரிலீஸ் ஆச்சு. இப்போ இதனுடைய ஓனர்
ஆரம் சோமசுந்தரம். இப்போ இதனுடைய கெப்பாசிட்டி 490. இப்போ நான் இங்கிருந்து பாண்டி பஜார் போகிறேன். பாண்டி பஜார் இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். பஸ்ஸில் ஏறுற 5 ரூபா இது வழியாக நான் போகிறேன். அதாவது பெரியார் சிலை, இதை தாண்டி பர்கிட் ரோடு. இந்த பர்கிட் ரோடை பற்றி சில தகவல்கள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற சிலை பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியாருடைய சிலை. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்களா அந்த போர்டு, பனங்கல் பூங்கா, நந்தனம், மயிலாப்பூர். ரைட்டில் இதெல்லாம் போகுது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பாண்டி பஜார். ஹெரால்டு ஹேமில்டன் பர்கிட் ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர். இந்தியன் சிவில் சர்வீஸில் வேலை பார்த்தாரு. பிரிட்டிஷ் இந்தியாவில் அசிஸ்டண்ட் கலெக்டராக வேலை பார்த்தாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த லெஃப்டில் பைக்கெலாம் போகுதுல்ல, இதன் வழியாக போனால் கூட நம்ம பாண்டி பஜார் போகலாம். 1917 1918 மேயராகவும் இருந்திருக்காரு. அதாவது சென்னை மேயராக வேலை பார்த்துருக்காரு. அவர் பேரில் தான் இந்த பர்கிட் ரோடு இருக்குது. இந்த லெஃப்டில் பார்க்குறீங்கள ராமகிருஷ்ணா மிஷனுக்கு சொந்தமான பள்ளிகள். இதை கடந்து இந்த பர்கிட் ரோடியாக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பஸ்ஸு லெஃப்டில் திரும்புது. இந்த ரோட்டோடைய பெயர் வெங்கட் நாராயண ரோடு. இந்த வெங்கட் நாராயண ரோடு 2 விஷயத்துக்கு ஃபேமஸ். ஒன்று வந்து திருப்பதி தேவஸ்தானத்தோடைய ஒரு கோயில் இங்கே இருக்குது. இது லெஃப்டில். கொஞ்சம் தூரம் ரைட்டில் போனால் கவிஞர் கண்ணதாசனுடைய வீடு இருக்குது. நியாயமாக இங்கே இறங்கி நான் இந்த கோயிலை வீடியோ எடுத்துருக்கணும், மறந்துட்டேன். பஸ்ஸில் இருந்து சில விவரங்களை இந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறேன். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இந்த கோயில் 1975 கட்டப்பட்டது. வார இறுதி நாட்களில் 15,000 பக்தர்களுக்கு மேலே இங்கே வருகை தராங்க. தினசரி 4,000 பக்தர்கள் தோராயமாக வந்து போகிறாங்க. இந்த ரைட் சைடில் ஒரு பார்க் இருக்குது. அதை ஒட்டி ஒரு கார் போகுது பாருங்க. அந்த கார் போகிற இடத்துல கவிஞர் கண்ணதாசனுடைய வீடு இருக்குது. இப்போ நாம் பனங்கல் பார்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த லெஃப்ட் பக்கத்தில் அங்கெல்லாம் மரங்கள் இருக்குல்ல, அது வந்து பனங்கல் பார்க்கு. தமிழ்நாட்டில் அதுவும் டி நகரில் ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக மாறுறதுக்கு அதுக்கான விதையை போட்டவங்க யார், அதை பற்றிய சில விவரங்களை நான் சொல்கிறேன். இப்போ நான் பயணம் பண்ணுற இந்த பஸ்ஸு ரைட்டில் திரும்புது. இந்த ரோடு நார்த் உஸ்மான் ரோடு. இந்த ரைட் பக்கம் இருக்கிறதெல்லாம் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான கடைகள். இப்போ விஷயத்துக்கு வரேன். 1916 நீதி கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த பார்ட்டியோட நோக்கமே என்னன்னா, பிராமின்ஸை இந்த கட்சியில் சேர்க்கக்கூடாது. பிராமின்ஸ் இல்லாத நீதி கட்சி. இதுக்கு முக்கியமாக ஆதாரமாக இருந்த தலைவர்கள் சி நடேச முதலியார், தியாகராய செட்டியார், பனங்கல் ராஜா, முனுசாமி நாயுடு, பொப்ளி ராஜா, ஈவி ராமசாமி நாயக்கருங்கிற பெரியார், அப்புறம் பிடி ராஜன், மாதவ நாயர், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கட்சியை உருவாக்குனாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதில் முக்கியமான சில பேர் அவங்க வந்து இந்த டி நகரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. அதனால தான் அவங்க பேரில் இங்கே வந்து நடேசன் பார்க்குன்னு ஒன்று இருக்கும். தியாகராய செட்டியார் அவர் பேரில் தான் டி நகர். பனங்கல் ராஜா அவர் பேரில் தான் இங்கே பார்க் இருக்குது. மாதவ நாயர் ரோடுன்னு ஒன்று இருக்குது பாண்டி பஜாரில். இப்போ நான் பாண்டி பஜாரில் இருக்கேன். எனக்கு இதை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. அப்போ இருந்த பாண்டி பஜார் இப்போ இல்லை. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் எந்த காலத்துலேயும் ஜேன்னு கூட்டமாக இருக்கும். இப்போ அந்த ஜேங்கிற கூட்டத்தையே காணும். எங்கே போச்சுது? பாண்டி பஜாருக்கும் சினிமாக்காரனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. 1975க்கு முன்னே சினிமா கம்பெனிங்க கோடம்பாக்கம், வடபழனி, டி நகர் இப்படி கடந்தது. 1976 அன்னக்கிளி ரிலீஸ். 1977 16 வயதில் ரிலீஸ். அதன் பிறகு சினிமாக்காரங்களுடைய கம்பெனிங்க டி நகரில் தான் ஆஃபீஸ் போட்டாங்க. அப்போ இந்த பாண்டி பஜார் சினிமாக்காரங்க எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஜங்ஷனாக இருந்தது.
அப்போ இந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் நிற்கும், பயங்கரமான சேல்ஸு. ஆனால் என்னதான் ஆச்சு? சரி, இங்கே உள்ள ஒரு வியாபாரிகிட்ட என்ன நடந்தது, என்ன ஆச்சுங்கிறத கேட்போம் வாங்க. எத்தனை வருஷமா அந்த கடை வச்சிருக்கீங்க? 40 வருஷமா இருக்கு கடை. இங்க வியாபாரம் எப்படி? வியாபாரம் இந்த மாதிரி இல்லை சார், உள்ளுக்குள்ள வாங்கி என்ன இது வரும். இப்ப வந்து இவ்வளவு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கேன், இதனால உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா கெட்டது நடந்திருக்கா? நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது, எதுவுமே சொல்ல முடியல. ஒரு நாள் போகுது, பெரிய பொழுதா போகுது. ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து இங்க வாங்கி நாங்க மாலை கட்டுறது பூச்சாரம் காலம். ஆமா சார், வாடகை கார்பரேஷன் வாடகை. சரி, உங்க ஃபேமிலில எங்க ஃபேமிலி இங்க தேனாம்பேட்டை. கவர்மெண்ட்டை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. அதான் சார், ஒரு நேரம் இருந்த வியாபாரம் இப்ப இல்லை. அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இப்படி பேசினாருங்கிறத நீங்கள் கேட்டீங்க. ராஜகுமாரி தியேட்டர், இந்த தியேட்டரை நான் பல படங்கள் பார்த்துருக்கேன். குறிப்பாக ஒரு படத்தை நான் சொல்லியே ஆகணும். 1980 ஃபாசில் டைரக்ஷனில் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள், மலையாள படம் அது. அந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆச்சு. மோகன்லாலுக்கும் பூர்ணிமா ஜெயராமனுக்கும் முதல் படம். இந்த படம் சூப்பர் ஹிட்டு. அப்படிப்பட்ட ராஜகுமாரி தியேட்டர் கால ஓட்டத்தில் காணாமல் போய் இப்போ பிக் பஜாராக இருக்குது. இந்த ராஜகுமார் தியேட்டருக்கு எய்த்தாப்பில் ராய்மண்ட்ஸ் இருக்குல்ல, அப்போ இருந்த கடை வேற. அந்த இடத்துல எங்களுடைய டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இங்கே தான் ராத்திரியில் படுத்திருப்பார். இதை பல பேட்டிங்களில் சொல்லியிருக்காரு. இப்போ நாம் ஒருத்தரை சந்திக்கலாம் வாங்க, யார் அவருன்னு பார்க்கலாம். பேர் என்ன? எடப்பாடி. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 20 வருஷமா இருக்கும். என்ன வியாபாரம் எப்படி இருக்கீங்க? போட்டு தான் ஒன்று கொலை கிடையாது வியாபாரம். அப்போ எப்படிதான் வாழ்க்கை நடத்துறீங்க? கச்சேரிகள் ஆப்ஷன் செஞ்சு பஸ்ஸுக்கு 54 ரூபாய். நீங்கள் எந்த ஊர், எந்த செம்மஞ்சேரிக்கு வரோம். இவருடைய நிலைமையை பார்த்து ஒரு 50 ரூபா பணம் கொடுத்தேன். அவர் அன்போடு வாங்கிக்கிட்டாரு. காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? ஆனால் 6 மணிக்கு பஸ் ஏறினா இங்கே 7க்கு வரும். அங்கேருந்து கேராட்டா சிங்கரி ஷேர் எவ்வளவு? 10 ரூபாய். நைட்டு எத்தனை மணிக்கு போவீங்க? 6 மணிக்கு அடுத்து அங்கே 10 மணி 8 ஆகிடும். உங்களுக்கு என்ன பைசாங்க எல்லாம் இருக்காங்களா? கேராட்டுக்கா? ஆமாம். அது நம்ம எத்தனை கண்ணு எல்லாருக்கும் 3 கண்ணு 3 கண்ணு 3 ஆம்பளை பசங்க இருந்து பிரயோஜனம். இதோ நீங்கள் பார்க்குறீங்களா, மல்டி லெவல் பார்க்கிங். இது சென்னை கார்ப்பரேஷனுக்கு சொந்தமானது. 40 கோடி ரூபாயில் இது கட்டப்பட்டது. மொத்தம் வந்து 6 ஃப்ளோர். ஒரு ஃப்ளோரில் வந்து 37 கார் நிறுத்தலாம். அப்போ வந்து எவ்வளவு? 222 கார் நிறுத்தலாம். அது தவிர 513 டூ வீலர் நிறுத்தலாம். இதுக்கான கட்டணம் என்னங்கிறத தெளிவாக போட்டிருக்கு. இதை பாருங்கள். இடைப்பட்ட காலத்தில் இந்த பார்க்கிங்கை வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா முன்னால் ஒப்பந்தம் செய்தவருடைய ஒப்பந்த காலம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு வேறு ஒரு ஒப்பந்தக்காரர் ஏலம் எடுத்து இப்போ நல்ல முறையில் செயல்பட்டுட்டு வருது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அது அடிப்படையில் பலவித மாற்றம் பாண்டி பஜாரில் நடந்திருக்கு. அந்த மாற்றத்தினால சிறு பெரு பல வியாபாரிகள் நிலைமை பாதிப்பு உள்ளாயிருக்கு. ஸ்மார்ட் சிட்டி இவங்களை புரட்டி போட்டு இருக்கு. இதுதான் உண்மை. டி நகரை பற்றி சிறு துளியை மட்டுமே இந்த பார்ட் 1 பகுதியில் பதிவிட்டிருக்கேன். பார்ட் 2ல் மேலும் பல தகவல்கள் அனலைசிங் செய்து உங்கள் பார்வைக்கு பதிவிடுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.